மக்களே, இன்னைக்கு நம்ம அஞ்சிதாக்காவுக்கு பாடையை கட்டி போட்டாங்க. ஆமாங்க மக்களே, நம்ம அஞ்சிதாக்காவை இன்னைக்கு வந்து எவிக்ஷன் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இந்த வாரம் வந்து டபுள் டமாக்காவாம். நான் கூட வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. டபுள் டமாக்காலாம் வந்து இருக்காது, சிங்கிளாக தான் இருக்கும். வீட்டில் ஒன்றும் பெருசாக வந்து என்ன சொல்ல, பெருசாக வந்து கேம்லாம் வந்து நடக்க கிடையாது. அப்படின்னா கேம் நடந்ததுனா கூட இது அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது நொட்டம் சொல்லி வந்து வெளியில் தூக்கி போட்டுமாங்க. ஆனால் இங்கே வந்து பெருசாக எந்த சம்பவம் இல்லை. கண்டிப்பாக வந்து தூக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து வெளியில் கழட்டி விடுவாங்க. மிட் வீக் எவிக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வந்து ஒன்று ஒன்றா வந்து கழட்டி விடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா, திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டபுள் டமாக்கா அனுப்பிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோ பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து எவிக்ஷன் பண்ணி வெளியில் அனுப்புகிற மாதிரியே வந்து ப்ரோமோவே வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. யார் அனுப்புனாங்க அப்படின்னா நம்ம அன்ஷிதாக்காவை தான். கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அன்ஷிதா வந்து வெளியில் போவாங்க, இவங்கள வந்து முடுக்கி விடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னுடைய ஒரு மைண்ட் தாட் வந்து என்னவா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அன்ஷிதாவா ஜெப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஜெப்ரியை தான் வந்து துரத்தி விடுவாங்க. அன்ஷிதா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அனுப்ப மாட்டாங்க. ஏதோ வந்து ஓரளவுக்கு வந்து பேசினுக்குது, ஏதாவது கண்டென்ட் கொடுக்குது, அவ்வளோ சீக்கிரம் வந்து முடுக்கி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சேன். ஆனால் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் 2 பேரை கெஸ் பண்ணேன். இவங்களில் ஒருத்தங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க 2 பேருமேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இப்போ தான் வந்து புரிய வருது. ஆமாங்கோ, இன்றைக்கி வந்து அன்ஷிதாக்காவை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் போயா அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. அதே மாதிரி நாளைக்கு போனோம் அப்படின்னா ஜெஃப்ரியை பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில் போயா அப்படின்னு சொல்லிட்டு துரத்த போகிறாங்க. என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து புரியல. நம்மளுக்கு ஏன்னா 10 மாதம் மாடா இருக்குது. நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து கழட்டி விடுறதுக்கு நம்மளுக்கு இருக்கிறது இன்னும் 2-3 வாரம் தான். இந்த 2 வாரத்தில் வந்து பீஸுங்கள்லாம் கழட்டி விட்டு கடைசியில் ஒரு 5 பேர் நிறுத்தி வச்சா தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். அதை விட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கின்னு சோறு போட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லதாக நம்மளுக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் டீம் வந்து யோசிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கா வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அன்ஷிதா அனுப்புனதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அன்ஷிதா வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்கப்பா, ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, சண்டை போடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இன்னும் அடுத்த வாரம் வருதா, அதுலேயும் பார்த்தா ஃபயராக வந்து ஏதாவது ஒரு கேமிங்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் திடீர்னு அன்ஷிதா ஆனது வந்து எனக்கு வந்து ஒன்றும் நல்லதாக தோணல. எனக்கு தெரிஞ்சு யார் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக விஜே விஷாலை வந்து துரத்தி விடணும். விஜே விஷாலுக்கு வந்து ஒரு லவடாய் கண்டென்ட்டுமே வந்து கிடையாது. இந்த பொண்ணு தர்ஷிகா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ லவ் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணான். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இன்றைக்கி தர்ஷிகாவும் இல்லை. இவன் வந்து லாஸ்ட் வீக்கில் ஏதோ வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் வந்து ட்ரை பண்ணான். இந்த ஃபேமிலி வீக்கில் ஒன்றும் சுத்தம் அவன் ஏதோ நல்லவன் மாதிரியே வந்து பேசுகிறான். அதுவும் நம்ம தர்ஷிகாவுடைய இவனோட ஃப்ரெண்டு தர்ஷிகா இவங்க 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பொண்ணு வந்து உள்ளே வந்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தான் ஒரு உத்தமன் யோகியன் அப்படின்ற மாதிரியே வந்து பேசுறதுலாம் பார்க்கும்போது சரியாக காண்டு தான் ஆச்சு. அன்ஷிதாவை தூக்குனதுக்கு கம்முன்னு வந்து இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில் போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. பட் அன்ஷிதா போனது வந்து எனக்கு வந்து நல்லதாக தோணலை. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பீஸ் வந்து தூக்கியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்குன்னு அந்த அன்ஷிதா கையில் வந்து தூக்கி டைட்டிலில் வந்து கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, அவங்க டைட்டில்லாம் கொடுக்க தேவையில்ல. ஒரு கொஞ்ச நாளைக்கு வச்சு வந்து விளையாட்டு காமிச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதை தான் வந்து நான் வந்து வச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்ஷிதா எலிமினேஷன் ஆனதை பற்றி அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.